guys, welcome to channel Motivation Myself. இன்னைக்கு காலையிலே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா நம்ம வீட்ல இருக்க குட்டி கார்டன், அதாவது வெளியில இருக்க சின்ன ஸ்பேஸ் ஏரியால நம்ம எவ்வளவு விஷயங்கள் வச்சிருக்கோம், எவ்வளவு அழகா வளர்ந்திருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ரொம்பவே அழகா இன்ட்ரஸ்டிங்கா பியூட்டிஃபுல்லா இருக்கும். மிஸ் பண்ணாதீங்க. ஓகே, நான் பேக் கேமரால காமிக்கிறேன் எவ்வளவு குட்டி குட்டி விஷயங்கள் இருக்குன்னு பாப்போம். ஸோ வீட்டுக்கு வெளியில இருக்கிற குட்டி ஏரியாவில் தான் நம்ம வந்து இந்த கார்டன் வச்சுருக்கோம். அண்ட் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வேர்க்கடலை செடி. ஓகே, நிறைய எல்லாம் பூ பூத்தே இருந்தது. இது வந்து பசலைக்கீரை கொடி. இது வந்து ரொம்ப ஹீமோக்ளோபினுக்கு ரொம்பவே நல்லது இந்த கீரை. அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு இருக்கும்ல அது. அண்ட் முடக்கத்தான் கீரை இருக்குது. இது வந்து அழகுக்காக குஷியப்பா கொண்டு வச்ச செடி தான். பட் அது வந்து தானாகவே முளைச்சி ரிப்பீட்டடாக அதுவே விதை விழுந்து கரெக்டாக முளைச்சிரும். அண்ட் இது வந்து அழகுக்காக தான். அண்ட் கருவேப்பிலை செடி ஃபேவரெட்டு. தென் சப்போட்டா. அப்புறம் பப்பாளி. இந்த பப்பாளி வந்து ஒரு 100 தடவை வந்து மாடு கடிச்சிருக்கும். அப்புறம் பாருங்கள், டொமேட்டோ குட்டியாக இருக்குது. அண்ட் அது வந்து ராமுக்கு தண்ணி வச்சுருக்கா. தென் தூதுவளை ரசத்துக்கெலாம் எடுத்துக்கலாம். இங்கே ஒரு சீத்தா மரம் இருக்குது. அண்ட் இது பாருங்கள், காய் பாவக்காய். சூப்பரில். இங்கே ஒரு பாவக்காய் இருக்கா, அதே மாதிரி. ஆமாம், இங்கே ஒரு பாவக்காய் இருக்குது. பாவக்காய் செடியில் பாவக்காய். பட் என்னென்னு தெரியல, இந்த பாவக்காய் செடியில் அப்பப்போ வந்து வண்டு தானாகவே வந்துடுது. ஸோ இது வந்து ஒரு பக்கம் இருக்கிற ஏரியா. அடுத்த பக்கம் என்ன எனக்குன்னு பார்க்கலாமா? அண்ட் இந்த பூவுமே வந்து பார்த்திங்கன்னா சுகருக்கு வந்து இதை கொதிக்க வச்சு இன்னும் குடிக்கிறாங்க. நிறைய பேர் வந்து பறிச்சுட்டு போவாங்க. ஓகே, 2 பக்கமும் இருக்கும் வீட்டுக்கு அழகாக. அண்ட் சர்ப்ரைஸ், எவ்வளோ அழகாக பார்த்தீங்களா? இது வந்து செண்டு மாதிரி இருக்குது பாருங்க. இது வந்து செண்டு மல்லியாக நல்ல வாசனையும் இருக்கும் பூக்கும் போது. அண்ட் இதுக்கு இன்னொரு பேர் வந்து மைசூர் மல்லின்னு இருக்குது. ஒரு கொத்து தான் இது. வந்து ஒரே கொத்தில் இத்தனை பேர் கொடுத்துருக்கும். அண்ட் இதுவுமே விதை நினைக்கிறேன், வந்து நிறைய முளைச்சிருக்கும். க்ராட்டன்ஸ். அண்டு இது வந்து அன்னாச்சி. இது கடந்த 2-3 வருஷமாக இது வளர்ந்துட்டுருக்கு. காயவும் இல்லை, வளரதும் இல்லை. அண்ட் துளசி. அண்ட் இது வந்து பரங்கிக்காய் செடி இப்போ இதை போட்டு வளர்ந்துருக்கிறது. ஸோ அப்படியே மேலே வந்தோம் அப்படின்னா சீத்தா மரம் வச்சுருக்கா. அண்ட் இந்த சீத்தா மரம் இதோட வந்து 3 காய் காய்ச்சிருச்சு. இப்போ நிறையா பூவும் பூத்துருக்கு. அண்ட் லெமன் இருக்குது. ஸோ அடுத்து அரளிப்பூ, லெமன் இருக்குது. அடுத்து டடா சுண்டக்காய் செடி. அண்ட் கீழே வந்து சங்குப்பூலாம் இருக்குது. பறிச்சுக்கலாமா? சமைக்கலாம். கற்பூரவள்ளி, சுண்டக்காய். நிறையவே இருக்கு. அண்ட் இங்கே வந்து நித்தியமல்லி இருந்தது. பட் அது வந்து அப்படியே மேலே கரையாக வந்து அது மேலே அப்படியே தனியாக வந்துருச்சு, காஞ்சு போய். பட் பார்த்திங்கன்னா கீழே வந்து நிறைய அதோட ரூட்ஸ் கிட்டேருந்து ஃபுல்லாக வந்துருக்கு. அது வந்து ஆடு மேயாமல் கரெக்டாக அந்த வலை போட்டு வச்சுருக்கு. ஆக்சுவலி குஷியப்பா வந்து எதுக்குமே வலையை போட விட மாட்டாங்க. ஆடு மாடு வந்து ஃபுல்லாக மேய்ஞ்சி வச்சுட்டு போகிறோம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே வந்து எதுவுமே வந்துட்டு வெளியிலேருந்து வாங்கி வச்சது கிடையாது. எல்லாம் அந்த சாப்பிட்டு அந்த இயற்கை உரம் போடுறோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த வேஸ்ட்டு பழம் விதை அந்த மாதிரி போட்டு வளர்ந்தது தான். இங்கே ஆல்மோஸ்ட் எல்லாமே இருக்கும், எல்லாமே வந்து வளர்ந்துருக்கும். ஆக்சுவலி ஒரு தோப்பாக உருவாக வேண்டியது ஆடு மாடுலாம் சாப்பிட்டு மிச்சம் மீதியில் தான் அப்படி அழகாக வந்திருக்கு. அங்கே இந்த பூ எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல, நல்ல ஸ்மெல் இருக்கும்.
ஓகே. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டு பக்கத்தில் இடம் அழகாக கிடச்சிச்சு அப்படின்னா கொஞ்சம் இடமா இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களெல்லாம் நீங்கள் வந்து நட்டு வச்சு வளருங்க. அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஓகே, டாட்டா பை பை. அண்ட் நம்ம சேனல் மோட்டிவேஷன் மைசெல்ஃபை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நிறைய விஷயங்கள் நல்ல பியூட்டிஃபுல்லான விஷயங்கள் ஷேர் பண்ணலாம். பை பாய்.